பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நாம் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய சுயத்தினாலேயோ நம்முடைய சொந்த பந்தத்தினாலேயோ அல்ல. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அந்த கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை தான் இன்றைக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இதற்கு உதாரணமாக யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு என்றாலே நம்முடைய நினைவுல வருகிறது சொப்பனம். அவர் சொப்பனக்காரன் என்று ஒரு பெயர் பெற்றவர். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக தன்னுடைய எல்லா சகோதராலும் குழியில் தள்ளப்பட்டு அந்நிய தேசத்தாருடைய கைகளில் விற்கப்பட்டவர், தனித்து விடப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து யோசேப்பை கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை அவரோடு கூட இருந்தபடினால அந்த கிருபை அவரை பாதுகாத்து உயர்த்தியது, சொப்பனத்துக்கு நேராய் நடத்தியது. அதே போல இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடு கர்த்தர் பேச ஆசைப்படுகிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். யோசேப்புடைய சூழ்நிலையில் இன்றைக்கு நானும் இருக்கிறேன். நானும் குழியில் தள்ளப்பட்டவளாக அல்லது தனித்து விடப்பட்டவனாக, தடித்து விடப்பட்டவளாக என்னுடைய சூழ்நிலை இருக்கிறது என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். நிச்சயமாய் யோசேப்பை உயர்த்தின அந்த கிருபை இன்றைக்கு உங்களையும் உயர்த்துவதற்காக இந்த காலை வேளையில நம்ம மத்தியில கடந்து வந்து இருக்கிறது. ஆகையினால் சோர்வோடு இருக்கிற கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய அந்த கிருபை. அந்த கிருபையை நீங்க பிடித்து கொள்ளுங்க, அந்த கிருபை உங்களை பிடிச்சுக்கிடும். யோசேப்பு அந்த கிருபையை பிடிச்சுக்கிட்டாரு, அதனாலதான் அவருடைய வாழ்க்கை உயர்வு நிலைக்கு போச்சு. அதே போல நீங்களும் நானும் அந்த கிருபையை பிடிச்சுக்கிட்டோன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அந்த கிருபையை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த கிருபையை நாம் அற்பமா எண்ணாதபடிக்கு அதை நாம் இறுக பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து பிரயோஜனமாக்கி கொடுப்பாராக. God bless you. Have a blessed day.